ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பீட்ரூட் வச்சு என்ன பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? பீட்ரூட் இட்லி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். செம்ம டேஸ்ட்டாவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பீட்ரூட்டாக எடுத்து நான் தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். மாவு கொஞ்சமாக எடுத்து எனக்கு முன்னாடி சண்டே ஸ்பெஷல் இது மட்டும்தான் எனக்கு காலையில். மத்தியானத்துக்கு எதாவது செஞ்சுக்க வேண்டியதான். காலைக்கு இட்லி செஞ்சேன். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவோட சேர்த்து. எனக்கு என்ன இருந்தாலும் எல்லோரும் செய்யும்போது ரெட் கலரில் தெரியுது. ஏன்னா நான் செய்யும்போது என்னென்னா நாவப்பழ கலரில் தெரியுது. நாவப்பழத்தை என்னமோ அரைச்சி இட்லி சுட்ட மாட்டோம் இருந்துச்சு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. நமக்கு வந்து கலர் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தானே முக்கியம். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இட்லி பாத்திரத்தை வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து தட்டில் இருந்து எண்ணெய் தடவி ஊற்றி எடுத்துடலாம். 4 இட்லிலாம் சாப்பிட மாட்டேன் நான். 8 இட்லிலாம் சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் 4 இட்லி 3 இட்லி இப்படி தான் சாப்பிடுவேன். ரொம்ப சின்ன சின்ன இட்லியாக தான் இருக்குது. நான் வந்து எப்பொழுதுமே 3 இட்லிக்கு மேலே தாண்டவே மாட்டேன். 3 இட்லி தான் சாப்பிடுவேன் எப்பொழுதுமே. மிச்சம் இருந்தால் மதியானம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஏதாச்சும் உப்புமாவோ செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. எல்லாத்தையும் எண்ணெய் தடவி நல்லெண்ணெய் தான் எப்பொழுதும் நான் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கு இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். குழம்பு தாளிக்கிறது மேலே தான் ஆயில் மேலே வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேன். எல்லா குழியிலையும் இட்லியை ஊற்றிடலாம், மாவை ஊற்றிடலாம். இட்லியை ஊற்றிடலான்னு சொல்லிட்டேன், மாவு ஊற்றிடலாம். நேற்று ஒரு சிஸ்டர் நான் ஒரு வீடியோ போட்டது. நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, சரியான அல்பையாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்ற விதத்தில் என்ன அல்பத்தனமாக இருக்குது அப்படின்னு தெரியல. நான் என்னோடய இதில் நான் செஞ்சு சாப்பிட்றேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க என்னை பற்றி என்ன தெரியுன்னு தெரியல. சரியான அல்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டுற வேண்டியதான். எதையும் கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களோ அது மட்டும். அவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை கூட பண்ணலை. அவன் அதை பார்த்தோன்னே எனக்கு கோவமும் வரல. அவனை பற்றி நம்மளை பற்றி என்ன தெரியும், இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். நம்ம வந்து நல்ல விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கணும். கெட்ட விஷயத்தில் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற மாட்டோம், போயிட்டே இருக்கணும். அதை பற்றி நான் ஃபீல் பண்ண கிடையாது. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்மளோட காசில் நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம அதை பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன சரியான அலுப்பை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுற வேண்டியதான். எதையும் கடந்து போயிடணும். இப்போ 4 இட்லி 8 இட்லி ஊற்றியாச்சு. பாருங்கள், கலர் வந்து கலர் ஒரு மாதிரியாகவே தெரியுது. வீடியோவில் பார்க்கையில் வேறு கலர் தெரிஞ்சு, வீடியோவில் வேறு கலர் தெரியுது. இனிமேல் நாவப்பழத்தை அரைச்சி இட்லி ஊற்றின மட்டும் தெரிஞ்சிச்சு. சரி, எல்லாத்தையும் ஊற்றி தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு நான் என்ன சைடிஷ் செஞ்சுருக்கேன்னா, தக்காளி தொக்கு தான் செஞ்சுருக்கேன். நல்லா காரமாக, இதுக்கு வந்து இனிப்பாக இருக்கும் இந்த இட்லி, அதனால் காரமாக வந்து தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இட்லி வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நான் இட்லி வெந்துட்டான்னு பார்க்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். அது வந்து கீழே ஒரு கலராக இருந்துச்சு, மேலே ஒரு கலராக இருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு தெரில. கீழே ஒரு வேறு கலரில் இருந்துச்சு, மேலே ஒரு கலரில் இருந்துச்சு. சரி, எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு இட்லி. குழந்தைங்க கூட கொடுக்கலாம். அது சில பேர் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும். காலையில் நான் பீட்ரூட் ஜூஸ் தான் குடிக்கிறேன். அதனால் பீட்ரூட் எனக்கு பச்சையாக கொடுத்தா கூட நான் சாப்பிட்ருவேன். அதாவது இட்லி கொடுத்தா இன்னும் வேறு லெவலில் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து இட்லி வந்து காலைல வந்து தக்காளி தொக்கு இட்லி, பீட்ரூட் இட்லி தான் இன்றைக்கி காலை சாப்பாடு. மத்தியானத்துக்கு ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதான். நாளைக்கு கோயிலுக்கு கிளம்பிடுவோம். நாளைக்கு வந்து பழனி போகிறேன். அதனால தான் பழனி போய்ட்டு வந்தால் நான்வெஜ் சாப்பிடுவோம். அதனால சாப்பிட்றதில்ல. எப்படியும் ஒரு வாரம் ஆயிரும். பங்குனிச்செல்லாம் முடிஞ்சு தான் சாப்பிடுவோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.